வணக்கம். நாம எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க. அட்ஜாயிண்ட் அப்படின்னா சேர்ப்பு அணின்னு அர்த்தம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம கொடுத்துருக்குது 2x2 மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம ஈஸியாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது. முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். So let A is equal to -3, 4, 6, 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்க. இப்போ இதுக்கு அட்ஜிஏ நம்ம 2x2ங்கிறதுனால டேரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜிஏ 2x2க்கு இதுதான் மெயின் டயகனல். மெயின் டயகனல்னால் இதுதான். இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பிளேஸை மாற்றணும். அது இங்கே உள்ள நம்பர் இங்கேயும், இங்கே உள்ள நம்பர் இங்கேயும் மாற்றணும். அப்போது 2 இங்கே வந்துடும், -3 இங்கே வந்துடும். இது போக ரிமைனிங் உள்ள எலமெண்ட்ஸுக்கு அதை அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றுறோம். இதை மட்டும் பிளேஸ் மாற்றுறோம். இது ரெண்டுக்கும் இடத்த சைனை மாற்றுறோம், அவ்வளோதான். இது அப்படியே இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் வரும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் வரும். ஸோ +4ங்கிறதுனால -4, +6ங்கிறதுனால -6, அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இதுவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான், அதாவது சேர்ப்பு பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ லாஸ்ட்டு சம் செஞ்ச மாதிரியே தான். எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜிஏ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது 3x3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை நான் இங்கே 1 டைம் எழுதிக்கிறேன். த்ரீ 7 2. மறுபடியும் ஃபஸ்ட்டு 2 காலமை ரிப்பீட் பண்ணுறேன். 2 3 3. ரெண்டாவது காலம் 3 4 7. சரிங்களா? இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு 2 ரோவை ரிப்பீட் பண்ணுறேன். 2 3 1 2 3. 3 4 1 3 4. இப்போ நான் மறுபடியும் எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு 2 காலமை ரிப்பீட் பண்ணேன், ஃபஸ்ட்டு 2 ரோவை ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதினோம்னா எழுதிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணோம், அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்போவுமே நமக்கு இந்த மெயின் டயகனலை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுறப்போ நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இது மல்டிபிள் பண்ணோம்னா 2 4s are 8, -1 7s are 7. அடுத்து 1 3s are 3, -2 3s are 6, 3 7s are 21, 3 4s are 12. அடுத்தது 1 7s are 7, 3 2s are 6, -6. அடுத்தது 2 2s are 4, -1 3s are 3. அடுத்து 3 3s are 9, 2 7s are 14. அடுத்தது 1 3s are 3, -1 4s are 4. 1 3s are 3, -1 2s are 2. 2 4s are 8, 3 3s are 9. எழுதிட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரி, அடுத்து இப்போ இதை நான் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். 8 - 7 1, 3 - 6 3. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -3. 21 - 12 19. 7 - 6 1, 4 - 3 1, 9 - 14.
9 minus 14 minus 5. 3 minus 4 minus 1. 3 minus 2 1. 8 minus 9 minus 1. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ண மறந்துடக்கூடாது. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணணும்? ரோவை காலமாகவும் காலமாக ரோவும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக எழுதுறேன். ஃபஸ்ட் ரோவோட 1 minus 3 19. ஸோ செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதணும். 1 1 minus 5. தேர்ட் ரோவை தேர்டு காலம் எழுதுறோம். -1 1 -1. ஸோ இவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1.1ல் தேர்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்டு சப்டிவிஷனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ் தான். பட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்படி நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு அட்ஜாயின்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். முதல்ல நான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன ஃபார்முலான்னா அட்ஜ் ஆஃப் கேங்கிறது அந்த நம்பர். ஸோ அட்ஜ் ஆஃப் கேஏ இஸ் ஈக்குவல் டு கே பவர் n-1. கேங்கிறது சம் ஸ்கேலார். அதாவது இந்த நம்பரை தான் நம்ம கே அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கேங்கிறது 1/3. ஸோ கே பவர் n-1. மேட்ரிக்ஸ் முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா அட்ஜியை கண்டுபிடிக்கிறப்போ அதோட பவரில் n-1 போடணும். என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ அதனால் இது 3x3ங்கிறப்போ 3, என்னங்கிறது 3. வரிசை வந்து 3, ஸோ அதனால் 3, n வந்து 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ அதாவது இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் தான் நம்ம 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலா அட்ஜ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு கே பவர் n-1 அட்ஜ் ஏ. இது எதுக்கு யூஸ் பண்ணால் மேட்ரிக்ஸ் முன்னாடி எல்லா நம்பர் இருந்துச்சுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி அட்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற பார்ப்போம். இங்கே என்னங்கிறது 3. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ ஏக்கு நான் அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறேன். ஸோ அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது 1/3 த ஹோல் பவர் n-1. என்னங்கிறது 3. ஸோ 3 - 1. அப்புறம் நம்ம இங்கே வழக்கமாக அட்ஜிஏ வந்து லாஸ்ட் சம் செஞ்ச மாதிரியே செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்பர்ஸ் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். ஸோ என்னென்ன 2 2 1 -2 1 2 1 -2 2. ஃபஸ்ட்டு 2 காலமும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 2 -2 1 2 1 -2. அடுத்து ஃபஸ்ட்டு 2 ரோவை ரிப்பீட் பண்ணுறேன். 2 2 1 2 2. அடுத்து -2 1 2 -2 1 எழுதிட்டு ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் எலிமினேட் பண்ணிடுறோம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது மல்டிபிள் பண்ணோம்னா 1 2s are 2 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் போடுவோம். கிராஸ் மல்டிபிளிகேஷனில் மெயின் டயகனல் மல்டிபிள் பண்ண அப்புறம் ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுவோம். இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4. இங்கே மைனஸ்னா -4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +4. அடுத்து இது 1 2s are 2. அடுத்து ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். இங்கே மல்டிபிள் பண்ணுறப்போ 2 2s are 4. இங்கே மைனஸ்னா -4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +4. அடுத்தது 2 2s are 4. -2 -2 +4 4. அடுத்து நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். 1 1s are 1. அடுத்து செகண்ட் ரோ 1 × -2 -2. நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். 2 2s are 4. அடுத்தது 2 2s are 4. நடுவில் ஒரு மைனஸு. 1 1s are 1. அடுத்தது 1 2s are 2. நடுவில் ஒரு மைனஸு. மறுபடியும் 2 × -2 -4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +4. அடுத்தது 2 2s are 4. நடுவில் ஒரு மைனஸு. 1 1s are 1. அடுத்து 1 × -2 நடுவில் ஒரு மைனஸு. 2 2s are 4. 1 2s are 2. நடுவில் ஒரு மைனஸு. -2 × 2 -4. இங்கே ஒரு மைனஸு +4. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணது மறந்துடக்கூடாது.
இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1/3 3 - 1 2 பவரில் 2. இப்போது 2 + 4 6, 2 + 4 6, 4 - 1 3, -6 3 6 3 -6 6 the whole transpose. அடுத்தது 1/1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. நெக்ஸ்ட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும், ரோவை காலம் எழுதுறேன். 6 6 3. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் எழுதுறேன். -6 3 6. அடுத்தது தேர்ட் காலம் எழுதுறேன். 3 -6 6. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளில 1/9 உள்ள எல்லாமே 3யோட மல்டிபிளாக இருக்கிறதுனால 3 எல்லாத்தையும் காமனாக எடுக்கிறேன். அப்படி காமனாக எடுக்கிறப்போ எனக்கு உள்ள 2 -2 1 2 1 -2 1 2 2. ஸோ உள்ளேருந்து 3 எல்லா எலமெண்ட்லேருந்து 3 காமனாக எடுக்கிறேன். அப்போ இந்த டேர்ம்ஸ் நமக்கு வரும். இப்போ 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணுவோம். 1 3 சார் 3, 3 3 சார் 9. நெக்ஸ்ட்டு 1/3 2 -2 1 2 1 -2 1 2 2. ஓகே,